இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து யுவர் பிளேஸ் ஆர் மைனுங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பீட்டரும் கேபியும் வந்து இருக்காங்க. பீட்டருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பையன் இருக்குது. அவன் ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் ஆகிட்டாங்க. அதனால் இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது. இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர்ஸுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் செட் ஆகாது. ரெண்டோட ஒரு கேரக்டர்ஸ் வந்து ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணலான்னு பார்க்குறாங்கட்டா, ஒரு வாரத்துக்கு வந்து தன்னோட வீட்டை மாற்றிக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. நம்ம கேபி வந்து ஹீரோயின் வந்து இங்கே லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்காங்க. ஹீரோ வந்து நியூயார்க்கில் வந்து இருக்காங்க. அதனால் வந்து இடத்த மாற்றிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணுறதுனால வந்து ரெண்டு பேருமே வந்து இடத்த மாற்றிக்கிறாங்க. ஏன்னா இடத்த மாற்றினா மட்டும்தான் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே தெரியும் ரெண்டு பேருமே இந்த வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்காங்கன்ட்டு. இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஆனால் ஃப்ரெண்ட்ஸையும் தாண்டி ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஃப்ரெண்டாக வந்து இருக்கார். அதனால் நமக்கு எந்த தேவையாக இருந்தாலுமே அதை நிறைவேற்றுற மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக இருக்கார். அதனால் வந்து ரெண்டு பேருமே வந்து இடத்த மாற்றிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து நியூயார்க் வந்துடுறாங்க. அப்புறம் ஹீரோ வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து போயிடுறாங்க. லவ் டுடே படம் பார்த்துருப்பீங்க, அந்த படம் மாதிரி தான். அதில் ஃபோனை மாற்றுவாங்க, ஆனால் இதில் வந்து இடத்தையே மாற்றிடுவாங்க. இடத்த மாற்றினா மட்டும்தான் இவங்க டெய்லியும் வந்து யார் யாரை மீட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து பார்க்க முடியும். அப்புறம் அவங்க கேரக்டர் வந்து எப்படி இருக்குது, அவங்க வீட்டுக்கு யார் யார் வராங்க, அவங்க எல்லாத்தையுமே அவங்களுக்கு என்னென்ன ரிலேஷன் ஆகுது அப்படின்னு ஒருத்தரையும் வந்து இந்த ஒரு வாரத்தில் அவங்க வீட்டில் இருந்து புரிஞ்சுட்டா மட்டும்தான் வந்து இவங்க கூட வந்து சேர்ந்து வாழ முடியும் அப்படின்ட்டு வந்து முடிவெடுக்கிறாங்க. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்களோ, எதை வேணான்னு நினைக்கிறாங்களோ அதுதான் வேணான்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தோட கதையாகவே வச்சுருக்காங்க. அவங்க எது தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களோ இந்த ஒரு வாரத்தில் வந்து எல்லாமே அவங்களுக்கு தெரிய போகுது. அதுக்காக தான் அந்த வீடை வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வாரத்தில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு புது நபரோட வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து விழுந்துருவார், நம்ம ஹீரோவோட வீட்டில் இருக்கும் போதும். அப்புறம் நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு வீடியோ காலில் அப்செட் ஆகிட்டு செல்லையே தூக்கி போகிற அளவுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுவார். இவர் தூக்கி போட இதில் வந்து அவன் பையனே பயந்துருவானா, அந்தளவுக்கு வந்து கோவத்தில் இருப்பார். அதனால் வந்து லவ் டுடே படத்தில் வர மாதிரி தான் ஹீரோயினோட ஒரு மறுபக்கம் வந்து தெரிஞ்சிருச்சு ஹீரோவுக்கு. அப்புறம் ஹீரோவோட மறுபக்கம் வந்து ஹீரோயினுக்கு வந்து தெரியுது. ஆனால் ஹீரோயினோட ஹீரோ பரவாயில்ல. அதான் அந்த படத்தோட கதையாக வச்சுருக்காங்க. அதான் அந்த படத்தோட பேர் யுவர் பிளேஸ் ஆர் மைனுங்கிறது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.